அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம் சார்ந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸாக முடிய போகுது இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி அப்படின்னா புதனுடைய அதிபதி ராசி கன்னி ராசி. அது மட்டும் இல்லை, யோசித்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுலையும் கன்னி ராசிக்காரர் ரொம்ப கெட்டிக்காரருங்க. அதே நேரத்தில் சில யாரையும் அவ்வளோ சாதாரணமாக யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா உயிருக்கு உயிராக நேசிப்பீங்க. அது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் தான். இந்த கன்னிராசிக்காரருக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் மற்றவங்களை சிரிக்க வைக்க தான் தெரியுமே தவிர ஆள வைக்க தெரியாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யத்தான் தெரியுமே தவிர அடுத்தவங்களை கெடுத்து நம்ம வாழணும்னு நினைக்க தெரியாது. அதே சமயம் ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை பொறுப்பாக செய்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புத்திசாலித்தனமும் இருக்கும், புத்தி கூர்மை அறிவாளித்தனமும் இருக்கும். ஆனால் ஏமாத்திரத்தனம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்காதுங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு பெருமைக்குரியவங்களாக கன்னிராசிக்காரர் இருந்தாலும் வாழ்க்கைங்கிற ரீதியில் பார்த்துட்டோம்னா சில சலிப்புகளையும் சில சங்கடங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் சிலர் பார்த்தோம்னா நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சிருக்காது. அப்படியே கிடைச்ச வேலையும் நிரந்தரமாக இருக்க முடியல, நிலைக்கல அப்படிங்கிற அளவுக்கு. சில பேர் பார்த்தோம்னா வெளியூர் வெளிப்பிரயாணம் வெளிநாடு வரைக்கும் போவீங்க. எல்லாமே உலகத்தை எல்லாம் சுற்றி பார்க்கக்கூடியது மட்டும் இல்லாமல் எது எப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைஞ்சிருக்கும். ஆனால் என்னதான் வாய்ப்புகள் அமைஞ்சாலும் அந்த வாய்ப்புகள் நிரந்தரமாக நமக்கு கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது, கடைசியில் பார்த்தா அது நம்மளை விட்டு போயிடுது. பிடிக்கிறது எப்போவுமே நீங்கள் தேடி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவ்வளோ சாதாரண ஏற்றுக்க மாட்டீங்க. இது சரியா இது கரெக்டாக அப்படிங்கிறது யோசித்து முடிவெடுப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்தோம்னா பரிதாபத்துக்காக பாசத்தை காட்டுறவங்களை நேசிக்க போயிடுறீங்க. அப்போ நேசித்த பிறகு பார்த்தோம்னா கடைசியில் அவங்களே உங்களை ஏமாற்றுற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்திருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி சில பேர்கிட்ட ஏமாற்றங்களை சந்தித்து மன கஷ்டங்களை அடைஞ்சாலும் நீங்களாகவே திடப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணும், எப்படி சரி கட்டணும், எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் தான் போராடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா வேலையிலையும் சில பிரச்சனைகள், இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுலேயே சில சிக்கல்கள். காரணம், திருமண வாழ்க்கையில் சிலருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா சமீப காலத்தில் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சிலர் அப்படியே கஷ்டப்பட்டு அது சரிப்படுத்தியிருப்பீங்க. இன்னொரு சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். ஆச்சுங்களா? கமிட்மெண்ட் எல்லாம் வரும், எல்லாம் நடக்கிற மாதிரியே வரும். கடைசியில் பார்த்தோம்னா அது டிலே ஆகிடும். இன்னும் பார்க்கும்போது நமக்குன்ட்டு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை, கெடுத்து விடுற நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நண்பர்கள்ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் சொல்லலைங்க, உறவு ரீதியில் சொல்கிறேங்க. சரிங்களா? அவங்க தான் நமக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும், உதவி செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு அவங்களால தான் முடியும். அப்படி ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களா. ஆனால் அவங்களே நம்மளுக்கு கெடுத்து விடுவாங்க. ஆச்சுங்களா? அவங்களாலேயே நம்ம பாதிக்கப்படுற சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. இந்த ஏமாற்றங்கள் என்னென்னா நம்மளை மனசை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சில வழிகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இருந்து இந்த மாதத்திலிருந்து பார்த்துட்டோம்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேரடி பார்வை உங்களுடைய ராசி மேலே விழுறது ஒரு பாதிப்பாக இருந்தாலும், குரு பகவான் 5ஆம் பார்வையும் உங்களுடைய 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சில சக்ஸஸ்ஃபுல்லும் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா அந்த சனி பகவானோட சூரியனும் இணைந்திருப்பதனால அந்த சூரியனுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாக விழும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சட்ட சிக்கல்கள்
கோர்ட்டு வழக்கு கச்சேரி பிரச்சனைகள் இருந்ததை சரிப்படுத்துவீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதாவது வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த தொழில்கள் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக ஒரு சுவாரஸ்யமான சில வாய்ப்புகள், சிறப்பான ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த புதன் பகவான் 7ஆம் இடத்திற்கு, அதாவது 10ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்போது உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சு புதன், அதாவது அந்த வீடு கொடுத்த குரு பகவான் 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது ஒரு ராஜ யோகமாக உங்களுக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது. அப்போது தொழில் ஸ்தானத்திலையும் வாழ்க்கை சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதுக்கு முன்னால் அதான் பண்ணிகிட்டு இருந்தோங்க, நடக்கலை, முடியலை, கிடைக்கல, தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது, பிரச்சனைகள் வம்பு வழக்க தேடி வந்துட்டுருக்குது, யார் மேலே பாசம் வச்சாலும் அவங்களே எனக்கு ஆப்போசிட் ஆகிறாங்க, என்னன்னே தெரியாமல் நம்மளுக்கு விலைக்கு போகிறாங்க. இது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை இதுதான் நடந்திருக்குது, என்ன நேரம்னே தெரியலிங்க, நான் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லுவீங்க கன்னிராசிக்காரர். சரிங்களா? அப்போ இருந்தது உண்மைதான், நீங்கள் கஷ்டப்பட்டதும் உண்மைதான், எல்லாமே நடந்தது உண்மைதான். சரிங்களா? ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு சரியாக இதுக்கு முன்னால் அமைஞ்சிருந்தாலும் அது கரெக்டாக அது சரியாக கிடைக்கல. கை கெட்டுற மாதிரி எட்டி இருக்கும், ஆனால் அது பிடிக்க முடியல, கை நழுவி போன மாதிரி போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சில வாய்ப்புகள் சக்ஸஸாக நீ பண்ணிக்குங்க. அதே மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்குது எங்கே? 7ஆம் இடத்துல. அப்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தது சரிப்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது அன்பு சார்ந்தவங்க வண்டி வாகனம் பிரியத்தோடு சிலர்கிட்ட பழகிட்டு இருந்தீங்கன்னா சங்கடங்கள் கொடுத்தது சரியாகும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதே நேரம் அதாவது வீடு கட்டுற யோகம், கிரையம் பண்ணுற யோகம், ஒரு இடம் இருக்குது அது விற்க முடியல, 10 ரூபாய்க்கு போகிற பொருள் 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க, அது கொடுத்தோம்னா நம்ம இன்னொன்று வாங்கலாம், இல்லை சில பிரச்சனைகள் தீர்க்கலாம், நான் எதிர்கால தேவைக்கு ஒரு திட்டங்களை போட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனையை முடிஞ்சா தான் அதை நான் பண்ண முடியும், எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதுங்கிற ஒரு பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை முடிப்பீங்க. எதிர்காலத்துக்கு தேவையான சில திட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியில், அதாவது ஒரு பாசம், நமக்கு எல்லாமே எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சங்கடங்களை கொடுக்குறாங்க. இன்றைக்கி வாரிசுகள்னால் மன கஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க, பக்கத்தில் இருந்தும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை, நல்லா அவங்களுக்குனே வாழ்ந்தும் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி நம்மளை என்ன ஒரு எதிரியை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. இதே நம்மளுடைய வேதனையாக இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் கண்டிப்பாக வாரிசுகள்னால் நன்மைகள் நடக்கும். வாரிசுகளுக்கு தேவையான சில வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலமே ஒரு சக்ஸஸாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாக போகுது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, அதாவது ஆரோக்கிய ரீதியில் கூட சில பாதிப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர் விரயங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, செலவுகள் பண்ணுறது, அந்த வைத்தியம் பண்ணியும் சரியாகலை, சரி வர மாட்டேங்குது, நோய் நொடிங்கிற அளவுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல பாதிச்சுட்டே இருக்குது, அது போனோம்னா அது சரி வர மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது, இப்படிலாம் நடந்துகிட்ருக்கும். இல்லை தனக்கு நல்லா இருந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காது மருத்துவ செலவு, வைத்திய செலவுகள், தெண்ட செலவுகள் கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதனாலேயே நமக்கு ஒரு கடன் சுமை அதிகமாகிருச்சு, கடன் அதிகரிச்சுட்டு இருக்குது. குறைச்சா தானே கடன் பிரச்சனை தீரும், அதிகரிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்புறம் இது மாதிரி இதெல்லாம் இதே ஒரு மனக்கவலை. 4 பேருக்கு மத்தியில் கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்துட்டோம், கொடுக்குற நிலையில் நாம் இருந்தோம். ஊர்லேயே உங்களுடைய பேர் சொன்னால், உங்களுடைய குடும்பத்து பேர் சொன்னால் மற்றவங்க பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. கன்னிராசிக்காரர் அப்படி தாங்க, வாழ்ந்த குடும்பம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நல்லா வாழ்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுது, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிட்டு இருக்குது.
எதை எடுத்தாலும் பிரச்சனையாக போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பலன்தான் இந்த ஏப்ரல் மாதம். அதே சமயம் இப்போ நான் சொன்னது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். என்ன தசாபுத்தி, என்ன லக்னம், என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்குது, என்ன சூட்சுமம் நடந்துட்டு இருக்குது, எந்த மாதிரி யோகாதிபதி திசைகளா இல்லை பாதகாதிபதி திசைகளா, அதை பொறுத்து தான் முழுமையான பலன்களை நாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் மூலியமாக கூட முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், சந்தேகங்களையும் தீர்த்துக்க முடியும். அதனால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்களும் சந்தோஷம் செழிப்பான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.